சோதனையை கூட சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட கலகலப்பாக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமானவங்க அப்படின்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் பெயர் வாங்கியிருப்பீங்க. நெருப்பு ராசி என்பதனால ஒரு சில இடத்துல டக்குன்னு கோபம் வந்துடும். அது உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயமா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா இடத்துலையுமே உங்களுடைய குருத்துவம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஆசிரியருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குழந்தைகளாக தனுசு ராசி குழந்தைகள் இருப்பாங்க. நீங்கள் கூட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு ரொம்ப பிடித்த குழந்தைகளாக இருந்திருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும். ஏன்னா முன்னேற்றத்துக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படுறதுனால உங்களுடைய புதிய முயற்சியும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே தைரியமாக இறங்குவீங்க. இந்த தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, முக்கியமான பொறுப்புலாம் கொடுப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். பணியிடத்தில் உங்களுடைய திறமையை எதுனா வரைக்கும் கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை அறிந்து அதற்கேற்ப உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. ரொம்ப கண்ணும் கருத்துமாக அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவீங்க. அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதுசாக பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் அதிகமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மார்ச் 15க்கு 17க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சிலர் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதில் ஒரு சில புதிய நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானத்திற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அத்தனை வழிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் தன வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒரு சிலர்லாம் பாலிசி போட்டிருப்பீங்க, ஒரு சிலர்லாம் சீட்டு போட்டிருப்பீங்க, ஒரு சிலர்லாம் காப்பீட்டு தொகை ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முதிர்வு பெற்று அந்த பணம் இந்த காலகட்டத்தில் லம்பா உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும். கொஞ்சம் சுபவரியமாக மாற்றிக்கிறது நல்லது. செலவுகள் டக்கு டக்குன்னு வரதுனால நீங்கள் தேவையில்லாமல் செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ நஷ்டமோ எதுவும் ஏற்படாது. அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் கூட ஏதாவது சுப நிகழ்வு நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சில உறவுகளுடைய வருகை இருக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியரோட சொல் கேட்டு நடந்தீங்க, அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையை இந்த தனுசு ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆசிரியரோட சொல் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. அதோட கூட உங்களுடைய பெற்றோருடைய அறிவுரை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பக்கபலமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை, உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனைலாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய
சொல் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறது இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு சிறப்பான பலனை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். சக மாணவர்கள் மத்தியில் கூட உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய செயல்களில் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். அதிக உழைப்பை போட்டு ஒரு சிலர்லாம் சோர்வடைந்து போயிருந்திருப்பீங்க. அந்த சோர்வடைந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உடல் ரீதியாக ரொம்ப உற்சாகமாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா ஞானமோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றதுனால பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். தெய்வ அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். கடந்த மாதத்தில் எதெல்லாம் பிரச்சனையாவோ ஒரு முடிவு இல்லாமலோ இருந்தது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் அமையும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவும் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதனால் தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால் ஒரு சிலலாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருந்து அந்த போராட்ட நிலை வருகின்ற நாட்களில் மாறும். அதனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான தகவல் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதுசாக பதவி உயர்வோ அல்லது முக்கியமான பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த முடங்கி கிடந்த தொழிலெலாம் கூட நல்ல ஒரு வேகமும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பணியாளர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது நல்ல ஒரு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மார்ச் 27, 28ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய தோற்றத்திலே கூட கொஞ்சம் அழகு அதிகமான மாதிரி இருக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நவீன பொருள்கள்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சுகஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும். தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மார்ச் 28, 29ஆம் தேதியெல்லாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பின்னடைவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக நல்ல ஒரு பாராட்டு உள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே தொழிலில் புதுசாக ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு தேவையான பண உதவியில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சதிச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளால் ஒரு சில தொந்தரவுகள் அனுபவிச்சிருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த உறவுகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில்
ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். திட்டம் இல்லாமல் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தொய்வாக முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே மாதிரி பணவரவு தாராளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதுலையாவது கொண்டு போய் முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் வியாழக்கிழமையில போய் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலையோ அல்லது உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களோ சாற்றி வழிபடுறது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.